பிள்ளைகள் இந்த மண்ணிலே கட்டுவமிலே பிறந்து கட்டுவமில் பதிவிலே விலாசத்தை பெற்று இந்த பாடசாலையிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். முற்றுமுழுதாக அவர்கள் கட்டுவமில். நான் கட்டுவமில் இருக்கேன். கட்டுவமிலிருந்து சேனப்பறைக்கு போக்குள்ள கட்டுவமிலான்னு சொல்வார்கள். இந்த கட்டுவமலுக்கு வந்தால் சேனப்பிரையான்னு சொல்லுவார்கள். எனக்கு எதை எப்படி செஞ்சாலும் இது என்னது கொட்டாசை, இது என்னது கொட்டாசை. அதனால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த கிராமத்தில் 1999ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரைக்கும் இந்த மண்ணிலே தான் நான் இருந்து வாழ்கிறேன். அதனால் என்ன கட்டுவமில் என்று நீங்கள் யாரும் பிரித்து பார்க்க வேண்டாம். தயவு செய்து ஒரு சிலர் பேசுகிறார்கள், இவன் சேனப்பிரையானுக்கு என்னடா போட்டு போடுறேன்னு சொல்லி பேசுகிறார்கள். நீங்கள் அப்படி நீங்கள் பேசி அந்த ஒரு கீழ்த்தரமான முறைக்கு நடந்து நீங்கள் வாக்குகளை திசை திருப்ப வேண்டாம். எனது உறவுகளிடத்திலே ஒரு சிலர் தான் பேசுகிறாங்க, அதனால் நிறைய பேர் ஆதரவு தராங்க. அதனால் நீங்கள் அந்த இதுக்குரிய ஏற்பாட்டை எங்களுக்கு செஞ்சு தரணும். பொதுமக்கள் ஆகிய நீங்கள், தலைமத்துவம் சகலரும், நானும் இந்த மண்ணில் தான் இருக்கேன். நான் சேனப்புறையும் கட்டுவம்பலையும் ஒரு கண்ணா பார்க்கல. சேனப்புறைக்கு போனால் நான் சேனப்புறையாக நடப்பேன், கட்டுவம்பலுக்கு வந்தால் நான் அந்த கட்டுவம்பலாக நடப்பேன். நான் 2 கிராமங்களையும் 2 கண்ணால் பார்த்து கொண்டிருக்கேன். நான் எப்போதும் நான் ஒரு கண்ணால் பார்த்தது இல்லை. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த முறை 2025ஆம் ஆண்டுக்கான 5ஆம் மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த தேர்தலிலே என்னை நீங்கள் உங்களது வாக்குகளால் நீங்கள் என்னை வெல்ல வைக்க வேண்டும். நீங்கள் தோற்கடிக்கப்படணும் என்ற நோக்கத்தில் நீங்கள் செயல்பட்டீர்களானால் அது நான் இந்த கிராமத்துக்கு நான் 2 மந்திரியை உருவாக்கியிருக்கின்றேன். ஒன்று போக்கர், ஒன்று அசனார். அந்த அடிப்படையில் நான் 2 பேருக்கு எந்த சந்தர்ப்பத்தை இழந்து கொடுத்துருக்கேன். நான் பொறுமையோடு இருந்திருக்கேன். எனக்கு கிடைக்கல நெல் போட்டு நான் அந்த டிக்கெட்டை நான் வெட்டிட்டு போகலையே, இந்த வேறு கட்சிக்கு நான் போய் தோக்கடிக்க வைக்கலையே. அவங்களோடு தோளாக நின்று 2 பேரையும், முதலாவது போக்க மந்தமாக நான் வெட்டிக்கு பாடுபட்டிருக்கிறேன். அதன் அடிப்படையில் திருப்பி 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நான் அசனாரை வெல்ல வச்சிருக்கேன். அப்போ இப்படியெல்லாம் செய்கிற காலத்தில் அப்போ சேனப்புற மக்கள்ற போட்டு மந்திரியை கட்டுவமில் உருவாக்கணும். இப்போ நானும் கட்டுவமில்லான்னு இருக்கேன். அப்போ நீங்கள் உங்களுக்கு கட்டுவமில் மந்திரி தானே கேட்கீங்க. கட்டுவமில் மண்ணில் நானும் இருக்கேன் தங்கங்களா. நீங்கள் இன்றைக்கி வாக்களிச்சு நீங்கள் அந்த கட்டுவமில் மண்ணில் எடுங்களே. நீங்கள் நான் கட்டுவமில் இருந்தால் என் பயணத்தை ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னால் நான் 2 ஊருக்கு மந்திரி தானே, ஒரு ஊருக்கு இல்லையே. ஏன்னு இப்போ நீங்கள் சிந்திக்கிங்க? ஏன் அந்த குறுகிய நோக்கத்தில் நீங்கள் வாழ்கிறீங்க? அப்படி வாழாதாங்க. தயவு செய்து அல்லாவுக்காக வேண்டி இந்த இந்த மண்ணிலிருந்து நாங்கள் எங்கே மோசம் போவோம், எங்கே அடக்கப்படுவோம்னு தெரியாது. மண்ணை பற்றி யாருக்கும் பேசுகிறதுக்கு அருகதை இல்லை. அல்லாவுக்கு தான் தெரியும் அந்த இது. ஆனால் எங்கள் வாப்பா சேனப்புற புறவில் அழிஞ்சப்பத்தானே எல்லாம் வாழ்ந்து போட்டு கடைசியாக மரணிச்சு எங்கே கட்டுவமில் மண்ணில் தான் எங்கட ஜும்மப்பள்ளி பெரிய மையத்து வாடிலாம் அடக்கப்பட்டிருக்கு. அப்போ எங்கள் வாப்பாவே அந்த மைய கட்டுவமில் மண்ணில் அடக்கப்பட்டாருன்னு சொன்னால் நான் எங்கே அடக்கப்படுவேன் யாருக்கும் தெரியாது. அதனால் தயவு செய்து நம்மளுக்கு தெரியாது எங்கே எப்படி அடக்கப்படுவோம்னு சொல்லி, எங்கே மோசம் போகும்னு தெரியாது, எங்கே மண் அமைச்சிருக்குன்னு தெரியாது. இந்த மண்ணுன்ற கதையை விடுங்க. இது எங்களோட கொட்டாசை. சேனப்புற கட்டுவமில் எங்களோட கொட்டாசை. உங்களுக்கு தெரியுமா, கருப்பில் முத்துக்கள் கொட்டாசை தான் பௌவாசனையில் போட்டிருந்தேன். எலெக்ஷன் நடக்கக்கூடாது. அதுக்கு நான் ஊடக துறைக்கிட்ட நான் கேட்கணும். அதுக்கு இன்றைக்கி வேட்பாளர்மார் 4 பேர் இருக்கிறாங்க. அவங்கள்கிட்ட குறுக்கு கேள்வின்னு நான் முன்வைப்பேன். அவங்களோட இதுகளை நான் முன்வச்சதுக்கு பிறகு அவங்க வந்து ஊடகத்துக்கிட்ட இப்படித்தான் அவங்க பேசணும். அதன் அடிப்படையில் இந்த கொட்டாசை மாற்றினையும் தெரியும் அவங்களுக்கு. முத்துக்கோள் கொட்டாசிலாம் போய் சைன் பண்ணினேன். 16 நாங்கள் இன்றைக்கு போகிறதுக்குரிய இந்த சான்றிதழ் கடிதம் தான் இது. அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த டைமில் அப்படி செஞ்சோம். நாங்கள் திருப்பி அதை மாற்றி அமைக்கிறதுக்காக முத்துக்கோள் கொட்டாசையை விட்டு நாங்கள் எங்களுக்கு பௌவாசனை நாங்கள் கட்டுவமுள்ள சேனப்புற கட்டுவங்களோட நாங்கள் சேர்ந்து நாங்கள் போட்டு கேட்கணும். எங்களுக்கு கொட்டாசையும் மானாது, பௌவாசனையும் மானாது. அந்த அடிப்படையில் அதுக்குரிய இதுகளை வேலை திட்டத்தை செஞ்சோம். நாங்கள் இங்கே இருந்துட்டு எல்லாம் செஞ்சிட்ருக்கோம். கொழும்புக்கு ஃபைல் கொண்டு ஒன்று சொல்கிறாங்க, ஃபைல் கொடுத்துன்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற ஆளுங்கட்சிக்காரர்கள் தான் சொல்கிறாங்க அந்த கதையெல்லாம். அப்போ அவருக்கே தெரியாது முத்துக்கோள் கொட்டாசியில் எலெக்ஷன் கேட்கனா
எங்கட கட்டுமல் கொட்டாச்சியில் கேட்கானு தெரியாமலுக்கு அவர் போய் எங்கே செய்கிறாருன்னா முத்துக்கோள் கொட்டாச்சியில் ஷைன் பண்ணுறாரு. அப்போ நாங்கள் எங்கே ஷைன் பண்ணுறோம் அப்படின்னா கட்டுமல் கொட்டாச்சியில் ஷைன் பண்ணுறோம். அப்போ அவருக்கு பயில் கொண்டு கொடுத்தவருக்கே தெரியாது, ஒரு கட்சி காரியாலயத்தில் இது மாற்றிருக்கா மாற்றப்படலையா ஒன்றும் தெரியாது. அப்போ உணா பிள்ளை ஒன்று வந்து தான் இங்கே ஷைன் பண்ணுது. அதே நிலப்பாடு தான் எதிர்காலத்தில் நடக்க போது. போனஸ் நீங்கள் அதுக்குரிய வாய்ப்பை தந்தால் அதுக்கு நான் கருத்து சொல்லுவேன். எனக்கு 4 பேர் இந்த வேட்பாளர் மாறுற எனக்கு அவங்களெல்லாம் கழிச்சிட்டு இருந்தால் நம்மளுக்கு டைம் போதாமல் வரும். இன்றைக்கி அதுக்கு அந்த சந்தர்ப்பத்தை தாங்க 4 பேருக்கிட்டையும் நான் கேள்வி ஒன்று வைப்பேன். கேள்வி ஒன்று வச்சதுக்கு பிறகு இதால் அவங்க அதுக்கு மக்கள் மத்தியில் எனக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை. அவங்க சரிண்டா நிரூபிப்பாங்க, சரி இல்லாட்டி அதில் விட்டுட்டு போகிறது தான், அவர் அரசியல் செஞ்சுட்டு போகிறது தான். அப்போ அதுக்குரிய இதை எனக்கு ஏற்படுத்தித்தாங்க. ஊர்காவல் படையிலே நீங்கள் சேவையாற்றி கொண்டிருந்த போது மக்கள் சேவைக்காக அந்த தொழிலை நிறுத்திவிட்டு ஆம் மக்களுக்காக நீங்கள் மீண்டும் அரசியலுக்கு வருகிறீர்கள். இந்த ஆரம்பத்தை எந்த புள்ளியில் நீங்கள் தொடங்கினீர்கள்? எந்த கட்சியூடாக எவ்வாறு இந்த அரசியல் பிரவேசம் உங்களுக்கு ஏற்பட்டது? 2002ஆம் ஆண்டு ஜனாதிபதி ரணில் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க அவர்கள் புட்டுவ சின்னம், ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிரதமரும் ஆட்சியும் அவர பிரதமருக்குள்ள பார்லமெண்டம் ஜனாதிபதி பொதுவான ஜனாதிபதியாக இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த காலப்பகுதியில் எனக்கு உருவாப்படையில் இருக்கக்குள்ள அரசியல் செய்யும்போது சில தடைகள் வந்தீங்க. ஒரே நேரத்தில் அங்கேயும் இங்கேயும் செயற்பட முடியாத இல்லை. இது எதிர்கட்சிக்காராக்கள் தான் இருக்காங்க. எதிர்கட்சிக்காராக்கள் என்ன சோதனை போடுறோன்னு சொன்னால் இரவையில் தோக்கெடுத்துட்டு வந்து சுட போகிற மற்ற கட்சிக்காரில் ஆளுங்கட்சிக்காராக்களை நாங்கள் சுட போகிறோம் என்று தானே எனக்கு பழி போட்டு பொலிசிக்கு மூலம்லாம் கொண்டு என்னை அடைக்கிறதுக்கெல்லாம் முயற்சி செஞ்சு. அப்போ அந்த காலகட்டத்தில் நான் இங்கேயும் தேடி வந்து எனக்கு அந்த கட்சிக்காராக்களை எனக்கு சில துன்புறுத்தல்களை எனக்கு செஞ்சுட்டு போனாங்க. அதுக்கு பிறகு எங்களோட முதல்ல இருந்த பிரதேச சபையில் சனத்துன்னு சொல்லி போட்டு அவர் சேனப்புற கிராமத்துக்கு வந்த இடத்துல என்னை ஊருக்குள்ளே என்னை பிடிச்சி பச்சை தொப்பியெல்லாம் போட்டு நீ என்ன சந்திரிகாவுக்கு இந்த இது செய்கிறண்டி எழுதி போட்டு கேட்டார். ரணில் பக்கம் வரலாம் தானே. நான் என்ன உனக்கு ரணில் எப்படி முக்கியமோ எனக்கு சந்திரிகா எனக்கு முக்கியம், எனக்கு இந்த கட்சியை விட்டு கொடுக்கல அதுன்னு சொல்லி போட்டு அவரை அந்த துன்புறுத்துறாரு. நான் பார்த்தேன்னு இந்த உருவாப்பட எனக்கு இடைஞ்சலாக இருக்கு. இப்போ என்ன கொண்டு அடைச்சதுக்கு பிறகு நான் ஒன்றும் செய்யலாது. அப்போ அதுக்காக நான் என்ன செய்கிறேன்னா எனக்கு இந்த உருவாப்பட தொழிலையும் ஆனால் நான் இந்த மக்களுக்காக ஏதாவது செய்கிறேன்னு சொன்னால் நான் இந்த உருவாப்படையில் இருந்துட்டு செஞ்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் எனக்கு அது இடைஞ்சலாக இருந்துச்சு. அப்போ இந்த தொழிலே வானான்னு சொல்லி போட்டு நான் கேட்கேன். 2002 எதிர்கட்சியில் எலெக்ஷன் கேட்கணுன்னு சொன்னால் நம்ம எதிர்கட்சியாக இருந்தாலும் நம்மளுக்கு ஆளுங்கட்சி இல்லையே, ரணில் தான் நடத்திட்டு இருக்காரு. அப்போ அந்த காலப்பகுதியில் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் உருவாப்பட தொழிலை விட்டு போட்டு எனக்கு மந்திரி பதவி கிடைக்கான்னு சொல்லலாம். நான் திம்புலாக்களெல்லாம் இந்த சபாவுக்கு தான் நான் தரங்க பண்ணினேன் 2002 நானும் எங்களோட அலியார் சாச்சாவும். சரியா? அப்போ அந்த தரங்க பண்ணினேன் 2002 நானும் எங்களோட அலியார் சாச்சாவும். சரியா? அப்போ அந்த காலப்பகுதியில் நாங்கள் 2002 எலெக்ஷன் கேட்கும்போது இந்த கேட்டுட்டு அப்போ வெல்லுவோம்ண்டு அந்த நோக்கத்துக்காக இல்லை, நாம் இந்த காலகட்டத்தில் அரசியலை செய்வோம், ஆளுங்கட்சி வரபோது நாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பயணிப்போம்ன்ற நல்ல நோக்கோடு தான் நான் அந்த அரசியலை ஆரம்பிக்கேன். அப்போ அப்படி ஆரம்பிச்சுட்டு போகிற காலத்தில் எனக்கு 2006 பிரதேச சபைக்கு எனக்கு டிக்கெட்டு தாரத்துக்கு ஓகே ஆகிட்டு. அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அப்போ அதுக்கு பிறகு 2-3 நாளைக்கு பிறகு பார்த்தா இங்கேருந்து வேனை பிடிச்சி அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் என்ன வட்டி போட்டு அவங்களுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு அந்த பயணம்தான் வெத்திலையாக இருக்கும்னு நினைக்க. நான் அந்த காலப்பகுதியில் வெத்திலையாக தான் இருக்கும், வெத்திலாம் அங்கே தெரிஞ்சு நாங்கள் வெத்திலையாக தான் இருக்கும், வெத்திலையெல்லாம் அங்கே கேட்டியாகும். அப்போ யார் அப்போ அந்த முன்னணி அந்த ஊடாக தான் அவங்க 2 பேரும் மாமா மருமானம் போட்டி அந்த காலப்பகுதியில். அப்போ எனக்கு டிக்கெட்டு கிடைக்கலன்னு சொல்லி போட்டு நான் எந்த மக்களை நான் கையுடையும் இல்லை, நான் காட்டி கொடுக்கையும் இல்லை, நான் இந்த அதை நான் இதாக்காமலுக்கு நான் அவரோட பயணிக்கேன். யாரோட போக்குவரோட. அப்போ போக்குவரத்துக்கு எனக்கு எந்த டிக்கெட்டை வட்டி தானே இப்போ அவருக்கு கொடுத்துருக்கீன்னு சொல்லுவோமே. அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் எந்த ஊரையோ எந்த கொட்டாசையோ கட்டும்போது கொட்டாசை என்னக்குள்ளே அந்நேரம் கொட்டாசையிலேயே வெளிக்கு அந்த ஃபுல்லாக வேலை செய்யணும். அந்த காலப்பகுதியில் ஃபுல்லாக வேலை செய்யணும். ஃபுல்லாக வேலை செய்கிற காலத்தில்
நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் ஒரு கிழமை மட்டும் அவர்கிட்ட வேலை செய்யலை, அந்த கொஞ்சம் கோவத்தில் இருந்தேன் நான் போகல. அதுக்கு பிறகு நான் பார்த்தேன். அதுக்கு பிறகு அவரை வச்சதுக்கு பிறகு திருப்பி 2011 என்ன நடக்குதுன்னு சொன்னால், இப்போ அவரை விட்டு தரணும் எனக்கு. இப்போ நான் விட்டு கொடுத்தா அவர் என்ன செய்யணும், எனக்கு விட்டு தரணும். அடுத்த தரத்துக்கு 2வது டேனுக்கு அவரை திருப்பி கேட்கணும்டாரு. அப்போ இருந்த மந்திரி கேட்கணும்னு சொல்கிற மாதிரி கதையண்டு போகுது. அப்போ விரும்பினா அவர் என்ன செஞ்சிருக்கலாம்னா அதை எனக்கு விட்டு தந்திருக்கலாம். அப்போ அதை எனக்கு விட்டு தரலையே. அப்போ அந்த காலகட்டத்தில் நான் தோக்கடிக்க நான் தெரியலையே. அவர் தோல்விக்கு நான் தான் பாடுபட்டிருக்கேன். ஆனால் சேனப்புற போட்டு விழுந்து தான் கட்டும்பல் போட்டாம்பட்டும் முஸ்லீம் காங்கிரஸுக்கு இங்கே 10 வேட்பாளர் இருந்தால் 10 வேட்பாளருக்கும் அந்த வாக்கு போகுது. அதனால் நாங்கள் பிரதிநிதியோட விளக்கம் அத்துக்கலையிலிருந்து போட்டிட்டு அலிகான் சார் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் முதன்மை வேட்பாளர். இவங்கெல்லாம் அந்த பால்கள் தோக்கமந்துமாவா கிராம மக்களா, கிராமந்தான் தோத்து. அப்போ கிராமம் தோக்குற வகையில் அப்போ ஏன் நாங்கள் எங்களோட பிரதிநிதியை இழந்தோம். இவங்க 10 பேரும் சேர்ந்து என்ன செஞ்சிருக்கணும். சேனப்புறையில் 4 பேர் 5 பேர் கேட்காங்கன்னா 5 பேருக்கும் போட்டு விழுது அவங்களோட குடும்பத்து வாக்கு. இங்கே கட்டுவம்பில் 10 பேர் கேட்காங்கன்னா 10 பேருக்கும் அந்த வாக்கு பிரியுது. அப்போ எல்லாத்தையும் பிரித்து எதஞ்சி போட்டு அப்போ இதில் நான் இதுக்கு ஆள் கட்டுவம்பல் முஸ்லீம் காங்கிரஸால் தான் இது தோக்கடிக்கப்பட்டு அந்த வீதாச்சாரத்தை வச்சு அழிக்காமல் போகிறாரு. அப்போ அழிக்காமல் போகிற கட்டத்தில் அப்போ நான் தோல்விக்கும் அவருக்கு தான் பாடுபட்டிருக்கேன், தோல்விக்கும் வெற்றிக்கும் நான் பாடுபட்டிருக்கேன். அப்போ நான் வேறு யாருக்கும் போய் நான் எனக்கு கிடைக்கலன்னு அந்த கட்டமும் நான் எதே இல்லை. எதிர்கட்சிக்கு ஒரு ஆளை நான் பண்ண முடியல. நான் வல்லாகி நான் சொல்கிறேன், நான் உண்மையாக நான் நினைச்சிருந்தேன். நான் டிக்கெட் எடுத்து சும்மா வச்சு போட்டு இவருக்கு ஒரு சந்தர்ப்பம் மட்டும் கொடுக்கணும் முடியாது சுல்தான் மந்துமாக்கு. ஏன்னுச்சுன்னா எங்களை 8 மாதம் அனுப்புறதுக்கு எனக்கு உதவி செஞ்சவர் மனுஷன் திம்பிளா கிளைக்கு போட்டிவிட்டார். நானும் போட்டிவிட்டேன். அவர் மந்திரியாக இருந்தாரா இல்லையாண்டு அவர் கதையில் விளங்கியிருக்கும். இருந்தையாமே சரி எனக்கு தெரியா இருந்தாமா அந்த அப்போ அன்னரம் கேட்டவர். அப்போ வெளிக்கந்து வந்ததுக்கு அப்புறம் அவர் இதுக்கு பிறகு அவருக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று இல்லையே. அப்போ அந்த காலகட்டத்தில் எங்களை மந்திரி ஆக்கினதுக்கு நான் இந்த முறை நன்றி கடன் செய்யிருந்தேன். சுல்தான் மந்திரமாக கேட்டால் நான் எந்த போட்டாம்படையை திருப்பி கொடுத்து அவரை மந்திரியாக்க பார்க்கத்தான் நான் இருந்தேன். உண்மையாக சொல்கிறேன். நான் இந்த இதயத்தில் இருந்தால் நான் சொல்கிறேன். நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் எதிர்கட்சிக்கு கீழே தானே இருக்கேன். அப்போ அந்த வாய்ப்பை அவருக்கு பெற்றுக் கொடுக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் அடிக்கடி அவர்கிட்ட காட்டியும் நான் தாஜின்கிட்ட கேட்டிருக்கேன். அங்கே குளத்தர தாஜின்கிட்ட கேட்டிருக்கேன். மந்திரித்துமாட நிலப்பாடு என்ன, மந்திரித்துமாட நிலப்பாடு என்ன, அவருக்கு டிக்கெட் கிடச்சியா வாங்கினிக்காண்டு அது சம்மந்தமாக நான் எந்த நேரம் விசாரிச்சுட்டு இருந்தேன். ஏண்டா இந்த மனுஷன்கிட்ட கட்டின மனநோவுமே டிக்கெட்டு அது இல்லைன்னு சொல்லி எனக்கு சொல்லிக்கலாது. அப்போ அந்த காலத்தில் போன வருஷம் இல்லை, அப்போ இந்த வருஷம் இல்லைன்னு சொல்லிடாது. நான் உண்மையாக தான் பேசுகிறேன், பொய்யா சொல்லலை. இந்த முறை மந்திரித்துமாக்கு கிடைக்கிற வாய்ப்பை அவர் இழந்திருக்கார். நீங்கள் இதில் அவருக்கு கேட்குற வேட்பாளர் தோக்கடிச்சா அவர் மந்திரி. அப்போ நான் கேட்குற வழியில் மந்திரி போனால் அவர் மந்திரி அவர் வந்து சும்மா தான் இருக்கட்டும். என்ன சின்ன சொல்கிறாங்களே கட்டுமல்ல மண்ணில் ஒரு மந்திரி ஒன்று வரணும்னு சொல்லி சும்மா இருந்தாலும் பிரச்சனைன்ட்டு பேசுகிறாங்களே இந்த குடும்பத்தூடாக. நான் சொல்கிறேன் அவர் வந்து சும்மா இருக்கட்டும், நான் வேலையை செய்கிறேனே. நாங்கள் 2 பேரும் நீங்கள் அந்த வாய்ப்பை தாங்களே எங்களுக்கு. ஒரு கல்லில் 2 மாங்காய், ஒரு கல்லில் 2 மாங்காய். நான் பெண்டு போகிறேன். கேட்குற எதிர்கட்சியில் கேட்குற வேட்பாளர் தோக்கடிக்கப்பட்டால் இல்லை படுவார். நான் 4 இன்னும் கேட்குற வேட்பாளரில் நான் முன்னிலையில் வாய்ப்பேன். உங்களோட ஒத்துழைப்போட என் மக்களோட ஒத்துழைப்போட 4 பேரையும் தோக்கடிச்சு நான் மந்திரி ஆகுறேன். அதில் சுல்தாரை நான் சபாவைக்கு கொண்டு போகிறேன். நானும் அவரும் ஒரு சீட்டிலிருந்து இன்ஷா அல்லாஹ் அந்த கிராமத்துக்குரிய அபிவிருத்தியை நான் கொண்டு வருவேன் என்று சொல்லி ஆணித்தரமாக கூறி எனது பேச்சை முடித்து விடைபெறுகின்றேன். சகலருக்கும் சகல மக்களுக்கும் வெளிநாட்டிலே வாழக்கூடிய மக்கள், இந்த கிராமத்திலே வாழக்கூடிய மக்கள், உலமாக்கள், எங்கள் தலைவர்மார்கள், சங்கத்திலே பள்ளிவாளில் இருக்கிற ஆசிரியர்மார்கள், பெற்றார் சங்கங்கள், விவசாய குழு, ஏனைய சங்கங்கள், சகலரும் கிராமவாசிகள் அனைவரும் உங்கள் அனைவருக்கும் எனது பேச்சை முடித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நன்றி, வசலாம், வணக்கம். 2025 வெளிக்கந்த பிரதேச சபைக்கு பொதுஜன ஐக்கிய முன்னணியிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர் AR ரஹீன் அவர்கள் கதிரை சின்னத்திலே போட்டியிடுகின்றார். பல வேலைப்பளுக்கு மத்தியிலே எங்களுக்கு நேரத்தினை ஒதுக்கி இந்த நேர்காணலுக்கு வருகை தந்தமைக்கு நாங்கள் எங்களுடைய ஊடகம் சார்பாக KCF கட்டுமவில் சேரிட்டி ஃபோரம் அமைப்பின் ஊடாக எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நாங்கள் முடித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்கல்லாஹு ஹைர்.